வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் முதல்ல நம்ம கமாடிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் வழக்கம் போலவே கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $3,985 ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. 4,120க்கு கீழே போன வாரம் சற்றே அப்படி நெருக்கமாக க்ளோசிங் கொடுத்தாங்க. அதுலேருந்து அப்படியே இறங்கி வந்து கீழே, அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை 3,880 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்க அந்த சப்போர்ட் லெவலுக்கு கிட்டத்தட்ட அதனுடைய லோ வந்து 3,886 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாட்களும் கிட்டத்தட்ட அந்த நெருக்கங்களில் வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் வியாழக்கிழமை கொஞ்சம் பிக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படி ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியல. நேற்றைய க்ளோசிங்கை விட இன்றைக்கி கொஞ்சம் குறைவாகவே, 1% குறைவாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் 3,985 இருக்குது. இப்போ 4,120ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இப்போ நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. கீழே 3,880 ஒரு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே போன வாரம் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இந்த 3,735 கூட நமக்கு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் கோல்டில். அதாவது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் என்னென்னா, இந்த 4,120 மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி 3,850 வரும்போது நமக்கு இந்த 3,735 ஒரு வாய்ப்பை தரலாம். ஒருவேளை அந்த 4,120 கட் பண்ணி மேலே போயிட்டாங்கன்னா நமக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும். பார்க்கணும் இப்போ திருப்பி அது என்ன செய்ய போகுது வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறது. இந்த 2 லெவல்லேருந்து பிரேக் பண்ணி கீழே வரும்போது நமக்கு அடுத்த ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக நமக்கு 3,735 இருக்கும். அது உடைக்காத வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான இறக்கம் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. ஒரு சின்ன கரெக்ஷனாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். அந்த வகையில் 3,735 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் கோல்டுக்கு. மேலே ஒரு வேளை 4,120ங்கிற ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிச்சு அப்படின்னா மீண்டும் 4,400 தாண்டி 4,490ங்கிற நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி கோல்டு போவதற்கான வாய்ப்புகள் வரலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் 48.55 இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 48.20க்கு போன வாரமே வந்துட்டாங்க. இந்த வாரம் 48.20லேருந்து கீழே, அதாவது நான் 45 வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு போன வாரம் கூட சொன்னேன். அதில் இந்த வாரம் நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்த லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45.56 வரைக்கும் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த நெருக்கத்துக்கு வந்து தான் மறுபடியும் திரும்பி ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி போயிருக்கு. 48.20க்கு மேலே தற்சமயம் அதனுடைய அந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே மெயின்டைன் பண்ணி இந்த 2 நாள் நிறுத்தியிருக்காங்க. குறிப்பாக வியாழன், வெள்ளி 2 நாளும். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சின்ன இறக்கத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்குது. 48.20 இப்போதைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கோல்டில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பேஸ் சப்போர்ட்டாக 45 சில்வருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அதை உடைக்கும் போது கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாகலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி சந்தர்ப்பம் தரலை அப்படின்னா மேலே ரெசிஸ்டன்ஸாக நமக்கு 50.20, 51.10 அடுத்தடுத்து இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 60.90 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. $61 நெருக்கத்தில் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. இன்னமும் $65, $55 நடுவில் தான் இருக்குது. இந்த வாரமும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறது க்ரூட் ஆயிலில் இல்லை. நம்ம வழக்கமாக காட்ட வேண்டியதை நம்ம எடுத்து போட்டு காமிக்கிற மாதிரி இப்போது நம்ம அதை போட்டிருக்கோம். ஒரு பெரிய மாற்றம் இல்லாத நிலைமையில் தான் க்ரூட் ஆயில் இருந்துகிட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 25,722 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. போன வாரமே இந்த லெவலுக்கு கீழே தான் கொண்டு வந்தாங்க. பட் அடுத்த மறுநாள் அதனுடைய க்ளோசிங் வந்து மேலே கொண்டு போய் நிறுத்தினாங்க திங்கட்கிழமை. ஸோ இந்த 5 நாட்களில் 4 நாட்கள் மேலே தான் இருந்துச்சு. 25,710க்கு மேலே தான் மார்க்கெட் இருந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி குறிப்பாக வெள்ளிக்கிழமை நமக்கு ஒரு 155 புள்ளிகள் சரிந்து நமக்கு 25,722 என்று முடிஞ்சிருக்கு. 25,710 கீழே. இன்னும் சொல்லப்போனால் போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் லோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. போன வாரம் க்ளோசிங்கை விட கம்மியாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் தீபாவளி இந்த வீக் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த ஒரு சோர்வு இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக.
ஸோ வரக்கூடிய வாரம் தொடர்ந்து அந்த இறக்கம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 25,395 தான் அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு தராமல் மீண்டும் 25,810 கட் பண்ணி மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 26,260 நோக்கி மறுபடியும் செல்வதற்கான வாய்ப்பு நிஃப்டியில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஜாக்கிரதையாகவும் நம்ம செயல்படணும். இந்த வாரத்தினுடைய லோவுக்கு நெருக்கத்தில் தான் க்ளோசிங் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 10 புள்ளிகள் தான் வித்தியாசம் இந்த வாரத்தினுடைய லோவுக்கும் க்ளோசிங்க்கும். ஸோ வரக்கூடிய வாரம் அதற்கு கீழே க்ளோசிங் போகும்போது நம்ம கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து செக்டார்ஸுகளை பார்த்துடலாமா? செக்டார்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 57,776 முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 57,630க்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் க்ளோசிங் போயிருக்கு. இருந்தாலும் இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து 58,400 வரைக்கும் ஆல்மோஸ்ட் மேலே போயிருக்கு. அங்கேருந்து மறுபடியும் வியாழன் வெள்ளி ஒரு சரிவை கொடுத்து மீண்டும் அந்த 57,630 சப்போர்ட் லெவலுக்கு நெருக்கத்தில் முடிச்சிருக்காங்க. எனிவே இந்த லெவலை கட் பண்ணிச்சு அப்படின்னா, அந்த சப்போர்ட் லெவலை கட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மீண்டும் இந்த இடமே ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்து மீண்டும் 58,730 நோக்கி திரும்ப செல்லுதா அப்படிங்கிறதையும் கவனத்தோடு நம்ம நிஃப்டி பேங்க்கில் வரக்கூடிய வாரத்தில் பார்த்து வச்சுக்கணும். சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற் போல் நாம் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது அதை நல்லா கரெக்டாக தடுக்கக்கூடிய இடத்துல தடுத்து நிறுத்திடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த என்ன செய்யணுங்கிறத நம்ம கவனத்தோடு செய்யும்போது நமக்கு தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஃபின் சர்வீஸ் ஃபின் நிஃப்டி 27,138 முடிஞ்சிருக்கு. ஸோ 27,570 இந்த வாரமும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க, முடியல. ஸோ இறக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாகவே போன வாரத்தோட ஜாஸ்தியாகவே இறங்கியிருக்கு. ஸோ 27,138ங்கிற க்ளோசிங் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நிஃப்டியில் சொன்ன மாதிரி அந்த லோ, இந்த வாரத்தினுடைய லோ நெருக்கத்தில் தான் இந்த க்ளோசிங் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கட் பண்ணி கீழே வரும்போது 26,580 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ ஃபின் நிஃப்டிலையும் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ரெசிஸ்டன்ஸாக 27,570 இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி 35,712 முடிஞ்சிருக்கு. ஒரு சைட்வேஸ் மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த வாரமும் கண்டினியூ ஆகிருக்கு. பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அதில் கொடுக்கல. அதுக்கு தகுந்த மாதிரி கீழேயும் வந்து இறங்கலை. ஸோ 35,400ன்ற சப்போர்ட்டு தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. மேலே 37,065 தான் ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஐடிக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த இடங்களை தொடுவதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி இந்த வாரமும் நடக்கலை நிஃப்டி ஐடியில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையோடு முடிஞ்சிருக்கு. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 22,175 க்ளோசிங். போன வாரம் 22,695 கொஞ்சம் நெருங்கி சென்றாங்க. பட் அதுலேருந்து ஒன்றும் பெரிய தாண்டி செல்வதற்கான வாய்ப்பை இந்த வாரம் தரலை. மீண்டும் ஒரு லோயர் லெவலுக்கு, அதாவது 21,950 நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த சப்போர்ட் லெவலை வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். மேலே ரெசிஸ்டன்ஸாக 22,695 நிஃப்டி பார்மாவுக்கு தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 56,208 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு மிகப்பெரிய சான்சஸ் எதுவுமே கொடுக்கல. மேலேயும் கீழேயும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இந்த வாரம் ஆடி இருக்குது. ஸோ 57,000 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. கீழே 55,700 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலோட இன்னமும் அந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளேயே நின்றுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ ஒரு கடுமையான இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. 27,270லேருந்து இந்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து முயற்சி 2 நாள் நடந்தும் அந்த லெவலை தாண்ட முடியாமல் மீண்டும் 26,940 கட் பண்ணி இன்றைக்கி நேற்றும் இன்றைக்கும் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டது பெரிய லெவலாக இருக்குது இந்த 2 லெவலும். ஸோ அந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் தடுக்கப்பட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 26,400 தான் இந்த வாரத்துக்கான ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய லோவுக்கு நெருக்கத்திலேயே இதுவும் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான் சில செக்டார்ஸுகளும் செயல்பட்டுருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. கொஞ்சம் கவனத்தோடவே இருக்க வேண்டியது வரக்கூடிய வாரத்தில் நமக்கு முக்கியங்கிறத இது எடுத்துக்காட்டுது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 947 க்ளோசிங். இன்றைக்கி 964 வரைக்கும் போயிருக்காங்க. 965 தான் நம்முடைய ரெசிஸ்டன்ஸ். கீழே வந்து இந்த லெவலில் 947 முடிஞ்சிருக்காங்க. தொடர்ந்து 965 ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 925 சப்போர்ட் ஆகவும் இருந்துகிட்டு இருக்குது.
ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி குறிப்பாக கொடுத்துருக்கு. இருந்தாலும் அதை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள முடியாமல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கிட்ட போகும்போது வேகமாக நடந்ததை இன்றைக்கி முடிந்திருக்கிற நிலைமையை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. வரக்கூடிய வாரம் இறக்கத்துக்கு தொடர்ந்து வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் 10,612 முடிஞ்சிருக்கு. 10,800 தாண்டி புதன்கிழமை அன்றைக்கி மேலே போகிறதுக்கு முயற்சி செய்து அதுக்கப்புறம் அதை தாண்டலை. 10,920 தான் நம்முடைய ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10,420. இந்த லெவலை தாண்டி இந்த வாரம் ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க. 10,420 போன வாரம் கடக்க முடியாமல் இருந்துச்சு. இந்த வாரம் தாண்டி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நமக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண செக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்டல் தான். ஸோ நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. பட் இந்த கடந்த 2 நாட்களும் ஏற்றத்திலேருந்து அந்த 800க்கு கீழே ஒரு 200 புள்ளிகள் சரிந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் வரக்கூடிய வாரம் மீண்டும் திரும்பி 10,920ங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி செல்லுதான்ட்டு. கீழே சப்போர்ட்டாக 10,420 அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ். இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். 11,990 க்ளோசிங். நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு நெருக்கத்தில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. 12,000 தான் நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதனுடைய நெருக்கம் போயிருக்கு. 11,480 பொறுமையாக அந்த இடத்த சென்று அடைஞ்சிருக்காங்க. அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 12,650 தான் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸுக்கு. ஸோ இந்த செக்டாரும் மார்க்கெட்டினுடைய கண்டிஷனுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக வேலை பார்த்து மேலே போயிருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. அப்படி ஒரு வேளை இந்த 12,000 ஒரு ரெசிஸ்ட் ஆகி திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு 11,480 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் கடந்த வாரம் போலவே இந்த வாரமும் 25,810க்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் குறைவாகவே அதற்கு கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை அந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாரத்துலேருந்து அதுவும் குறிப்பாக அந்த தீபாவளி டைமில் ஒரு கேப்பை போச்சு. ஸோ அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறாங்களா என்னான்னு தெரியாது. இருந்தாலும் கவனத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். தொடர்ந்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளை நான் தேர்ந்தெடுத்த சில பங்குகளை அடுத்த வீடியோவில் உங்களோடு நான் பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.